மு.க. ஸ்டாலினால் வெடித்த விவகாரம். நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலை கொடுத்த ஷாக். வணக்கம் நண்பர்களே. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் பாஜகவின் நயினார் நாகேந்திரனும் பங்கேற்றார். அப்போது பேசிய மு.க. ஸ்டாலின், தென் மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது மத்திய அரசிடம் 36,000 கோடி கேட்டோம். ஆனால் அவர்களோ 276 கோடி மட்டுமே கொடுத்தார்கள். அதோடு பட்ஜெட்டிலும் நிதி ஒதுக்கவில்லை. திருநெல்வேலி அல்வாவை விட மத்திய அரசு தருகின்ற அல்வாதான் ஃபேமஸாக இருக்கிறது என்று பிரதமர் மோடியை விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் இதே மேடையில் அமர்ந்த பாஜகவின் நயினார் நாகேந்திரன் அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அதோடு அங்கிருந்து அவர் வெளிநடப்பும் செய்யவில்லை. இது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் காரணமாகவே நயினார் நாகேந்திரனுக்கு கராத்தே தியாகராஜனிடம் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு உத்தரவு போட்டார் அண்ணாமலை. அதையடுத்து அவர் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நேற்று பேசும்போது, பாஜகவின் நயினார் நாகேந்திரன் அந்த திமுக மேடையில் இருக்கும் போதே அவர் பிரதமர் மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் தரக்குறைவாக பேசுகிறார். ஆனால் அப்போதே அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்து வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். ஆனால் இவரோ நிகழ்ச்சி முடியும் வரை அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிடலாம். இப்போது வரை அதை நயினார் நாகேந்திரன் செய்யவில்லை. அப்படியென்றால் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமனை மு.க. ஸ்டாலின் விமர்சிப்பதை இவர் வரவேற்கிறாரா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் கராத்தே தியாகராஜன். இப்படி நயினார் நாகேந்திரனை அவர் பொது மேடையில் விமர்சித்தது அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இது குறித்து நேற்று மீடியாக்கள் நயினார் நாகேந்திரனிடம் ஒரு கேள்வி எழுப்பிய போது, பிரதமரையும் நிதியமைச்சரையும் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்தது குறித்து தனக்கு எந்த கருத்தும் இல்லை. சபை நாகரிகம் கருதியே அந்த மேடையிலிருந்து நான் இறங்கவில்லை என்று ஒரு பதிலை மட்டும் சொல்லிக்கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். அவரது இந்த பதில் பாஜக வட்டாரத்தில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் இதன் பின்னணியில் ஒரு ரகசிய டீலிங் ஓடிக்கொண்டிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதாவது தற்போது பாஜகவின் எம்எல்ஏவாக இருந்து வரும் நயினார் நாகேந்திரன் பாஜகவின் தலைவர் ஆகிவிட வேண்டும் என்று டெல்லி சென்று கடுமையாக காய் நகர்த்தி பார்த்தார். ஆனால் அவருக்கு தலைவர் பொறுப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது உறுதிப்பட சொல்லிவிட்டார்கள். அண்ணாமலைக்கு பிறகு கூட வானதி ஸ்ரீனிவாசனுக்குத்தான் அந்த வாய்ப்பு உள்ளதாம். இதன் காரணமாகவே கடும் கொந்தளிப்படைந்துள்ள நயினார் நாகேந்திரன் அடுத்தபடியாக திமுகவில் இணைந்துவிட திட்டமிட்டு வருகிறாராம். சமீபத்தில் அமைச்சர் KN நேருவுடன் அவர் ஒரு ரகசிய சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அப்போது தன்னுடைய நெல்லை மாவட்ட பொறுப்பாளராக திமுகவில் தனக்கு வாய்ப்பு கொடுத்தால் தான் பாஜகவிலிருந்து இப்போதே திமுகவில் இணைந்து விடுவதாக நயினார் நாகேந்திரன் நேருவிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடிவு ஏற்படவில்லை என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதன் காரணமாகவே நெல்லைக்கு சென்று திமுகவினருடன் நெருக்கமாகிவிட்ட நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமனை மு.க. ஸ்டாலின் விமர்சித்த போதும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததோடு அது குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்ட போதும் தனக்கு எந்த கருத்தும் கிடையாது என்று சொல்லி எஸ்கேப் ஆகியிருக்கிறார். அதனால் பாஜகவிலிருந்து கூடிய சீக்கிரமே நயினார் நாகேந்திரன் வெளியேறி திமுகவில் இணைந்து விடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அடுத்த செய்தி. 2152 கோடி விவகாரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு மத்திய அரசு வைத்த ஆப்பு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்குள் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட திட்டங்களை கடைபிடிக்க மாட்டார். நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் தென்னிந்தியர்கள், அதனால் இந்திய அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்பது போலவே நடந்து கொண்டு வருகிறார். இதன் காரணமாகவே தற்போது மத்திய அரசு திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுத்து வருகிறது. மத்திய அரசு இந்தியா முழுக்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் தமிழ்நாடு மட்டும் அதை ஏற்க மறுத்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே தற்போது மத்திய அரசின் ஒருங்கிணைத்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய 2152 கோடி கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. தமிழக அரசு சார்பில் அது குறித்து கோரிக்கைகள் வைத்த போதும் அதற்கு மத்திய அரசு பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது குறித்து வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாடு மட்டுமே அதை ஏற்க மறுக்கிறார்கள். அதனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாட்டிற்கு அந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை விடுவிக்க மாட்டோம். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 2152 கோடி நிதியை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு சட்டத்தில் இடமும் இல்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை மத்திய அரசின் எந்த சட்ட திட்டங்களையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். ஆனாலும் மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துவிட்டு நிதியை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று இவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள்.
அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தை தற்போது மீண்டும் தூசி தட்டி எடுத்துள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டில் மத்திய அரசு தங்களை வஞ்சிப்பதாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை என்பதனால் அதற்கான நிதியை நிறுத்தி வைத்துவிட்டோம் என்பதை மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அடுத்த செய்தி, மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த யார் அந்த சார்? அமைச்சர் மாசுவை நோக்கி எழுந்த கேள்வியால் பரபரப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஆனால் இந்த ஞானசேகரனை காவல்துறை முதல் நாள் கைது செய்யாமல் விடுவித்ததற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக அமைச்சரே காரணம் என்று அப்போது கூறப்பட்டது. அதன் காரணமாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் மீடியாக்களின் கவனத்துக்கு வந்தார். அதோடு ஞானசேகரன் வீட்டுக்கு சென்று அவர் பிரியாணி விருந்தில் கலந்து கொண்ட புகைப்படங்களும் வெளியானது. அதோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஞானசேகரனின் பின்னணியில் திமுக புள்ளிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இருப்பதாக கூறியவர், அவர்கள் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த ஓராண்டு டேட்டா என்னிடம் உள்ளது என்று ஒரு அதிர்ச்சி கொடுத்தார். இந்த நிலையில் ஞானசேகரன் விவகாரத்தில் மா சுப்பிரமணியத்தை இணைத்து பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தபோது திமுக நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி மீடியாக்களை சந்திப்பதையும் அவர் தவிர்த்து வந்தார். அப்போது நான் யோகியன், அதனால் என்னை அவனோடு இணைத்து தவறாக பேசாதீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட மா சுப்பிரமணியன் பேசவில்லை. ஆனால் இப்போது மறுபடி அவர் மீடியாக்களை சந்திக்க தொடங்கிவிட்டார். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு டாக்டர் இல்லை என்று நடிகர் கஞ்சா கருப்பு ஒரு புகார் கூறியதை அடுத்து அவருக்கு எதிராக இப்போது கருத்து வெளியிட்டு வருகிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியம். அவர் இதற்கு மேல் பேசினால் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிவிடும் என்று அவருக்கு மிரட்டல் விடுத்து வருகிறார். இது சோசியல் மீடியாவில் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் டாக்டரே இருப்பதில்லை, செவிலியர்கள் தான் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மையை தான் நடிகர் கஞ்சா கருப்பு கூறியிருந்தார். ஆனால் அது குறித்த நடவடிக்கை எடுக்காமல் புகார் கூறியவரை மிரட்டினால் என்ன அர்த்தம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை நோக்கி விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அதோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நாடே கொந்தளிப்பில் இருந்தது. அப்போது தனது தொகுதியில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவிக்கு இப்படி ஒரு பலாத்கார சம்பவம் நடந்ததற்கு எதிராக இவர் எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை. ஆனால் இப்போது மட்டும் கருத்து சொல்ல வந்துவிட்டாரா என்று கூறும் நெட்டிசன்கள், யார் அந்த சார் ரகசியத்தை உடனடியாக காவல்துறை உடைக்க வேண்டும், திமுக அமைச்சர் தான் அந்த யார் அந்த சார் என்பது தெரிந்த பிறகும் எதற்காக அதை காவல்துறை மூடி மறைக்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு எதிரான கண்டன குரல்களும் எழுந்து வருகிறது. நெல்லையில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமனை விமர்சனம் செய்த மு.க. ஸ்டாலினை கண்டிக்காமல் அதே மேடையில் அமர்ந்திருந்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு கராத்தே தேராஜன் மூலம் அண்ணாமலை நடவடிக்கையில் இறங்கியிருப்பது, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு ஏற்காவிட்டால் அதற்காக 2152 கோடி நிதியை விடுவிக்க மாட்டோம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் சற்று அடங்கியிருந்த யார் அந்த சார் விவகாரம், அமைச்சர் மா சுப்பிரமணியம் நடிகர் கஞ்சா கருப்பு விவகாரத்தில் வாய்விட்டதால் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.